வெல்கம் டு ஷம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ராகி லட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 உருண்டையாக செஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி ஒரு இரும்பு தவாவோ இல்லை நான்ஸ்டிக் தவாவோ வச்சு அதை வந்து நல்லா ரொம்ப தின்னாக வந்து தட்டிக்கிங்க. நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் இருக்கட்டும், அப்போ தான் ராகி லட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் வந்து செசம் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப ஹெல்த்தி, அதனால தான் இந்த ராகி லட்டும் ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து நம்ம செசேம் அப்புறம் பீனட்டு இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ராகி லட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா குக் ஆகணும், அதை நல்லா பார்த்துக்குங்க. குக் ஆகிற வரலாம் திருப்பி திருப்பி போட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க. 3 ரொட்டி வந்தது. அதை வந்து நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து 2 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்குங்க. அதை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பு எள்ளு வேணும்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அப்புறம் அதை நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சவுண்டு வரும், பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும், அப்போ வந்து அது பொரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன், அது ஆறட்டும். அப்புறம் 1 கப்பு பீனட், 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு பீனட்டு. ஸோ பீனட் வந்து அது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருந்தேன். சும்மா லைட்டாக சூடு பண்ணி அது ஆறுனதும் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கிங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரன்னு தான் இருக்கணும். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு இப்போ வந்து ஜாகரி எடுத்துக்கோங்க. ஜாகரி வந்து 2 கப் மாவுக்கு 1 கப்பு ஜாகரி. உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேண்டான்னா ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ஜாரில் ஒரு சுற்றி அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரொட்டி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு மிக்சியில் சும்மா ஒரு சுற்றிங்க மிக்சியில். சொன்னாலே அது வந்து பொடி ஆகிடும். அதையும் அந்த நம்ம ஆல்ரெடி பீனட்டும் செசேம் அரைச்சி வச்சுருந்தாலே அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கையில் கூட மிக்ஸ் பண்ணலாம். இது பீனட்டு செசேம்ன்றதால ஆல்ரெடி இது ஆயில் ஐட்டம்ன்றதால அதுவே வந்து ஆயில் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க தேவையில்ல. அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு பாக்ஸில் வச்சுக்கிங்க. பசங்க ஈவினிங் வரும்போது இதை வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இதில் வந்து அயன், கால்சியம் எல்லா சத்தும் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் to 10 days வரலும் நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. அதே மாதிரி லேடிஸும் இதை நிறைய எடுத்துக்கலாம். ஏன்னா லேடிஸ்க்கு தான் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி அதிகமாக வருது. இதில் எள்ளு, ராகி, பீனட் எல்லாமே இருக்கிறதால அயன், கால்சியம் எல்லா சத்தும் இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.